இன்றைக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய முதலாம் வீடான மேஷ வீடை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. அதில் இந்த மேஷ வீடு ஒரு நெருப்பு ராசியை குறிக்கும். நெருப்பு ராசினா ஒரு கோபம், தைரியம், முரட்டுத்தன்மை, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். தலைமை பதவி வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு ஜீவன தொழிலாக அமையும். அது ரிலேட்டடாக தான் பார்த்திங்கன்னா ஒர்க்கே இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு அதிகமான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும். மேஷ ராசி பார்த்திங்கன்னா 4 கால் ராசின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இந்த மேஷ ராசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். அதிகப்படியான வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த மேஷ ராசியானது ஒரு சரராசி. இந்த சரராசி அப்படின்றது என்னென்னா மாற்றத்தை விரும்பாதவங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கஷ்டங்களை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு முன்னே வந்துடுவாங்க. அதே மாதிரி இவங்க அதிக நேரம் தனிமையை தான் விரும்புவாங்க. மற்றவங்க கீழே இருக்க மாட்டாங்க. இவங்க தன்னிச்சையாக தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி இந்த மேஷ வீட்டிற்கு காரகம், அதாவது அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா செவ்வாய். செவ்வாய் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிகப்பு, அதாவது செயலில் ஒரு துரிதத்தை ஊக்கப்படுவார். அதிகப்படியான வீரியத்தை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான். பொதுவாக இந்த மேஷ ராசி அப்படின்னா அதுக்கான பலன்கள் என்ன? ஒருத்தர் மேஷ ராசியாக இருக்காருங்கன்னா அவங்க அவங்களோட செயல் எல்லாமே நேர்மையான செயலாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும். உடன் இருப்பவர்களை நன்கு அறிந்தவர்களாக இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக அறிந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க பொதுவாக முதல் இடம் அப்படின்றக்கூடியது பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய நெட்டையா குட்டையா, அவர் எப்படி இருப்பார், உயரத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அவர் நடுத்தரமான உயரமாக இருப்பார். மேஷ ராசி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நடுத்தரமான உயரம், கம்பீரமான தோற்றமாக இருப்பார். அதேமாரி அவர் நடை பார்த்திங்கன்னா ஒரு நிமிர்ந்த நடை. அவருடைய பார்வை ஒரு கனிந்த பார்வையாக இருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரு அன்பாக பார்க்குற மாதிரியான இருக்கும். மற்றவர்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்னா அவர் பார்த்தா ரொம்ப வெகுளியாக இருக்காருப்பா அப்படின்ற ஒரு தோற்றம் அமையும். ஆனால் அப்படி இல்லை. அவங்க ரொம்ப அதிக கோவப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி தீர்க்கமான ஆயுள் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த மேஷ ராசி இருக்கக்கூடியவங்க தீர்க்க ஆயுள். இது பொதுவானது தான். அது கிரகங்களோட பார்வையை பொறுத்து மாறுபடும். அதேமாதிரி தசாபுத்தி வரும் காலங்களில் தசாநாதரை பொறுத்து பார்க்கணும். அடுத்தது நிதானம் குறைவு. இவங்களுக்கு உங்களோட செயல்பாட்டில் நிதானம் குறைவு. எதையுமே உடனடியாக சாதிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு வேலை எடுத்தாங்கன்னா உடனுக்குடனே முடித்து அதில் உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். மற்றவங்களை அடக்கி ஆளணும், மற்றவங்க நம்ம கீழே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி வாக்கு சாதுரியமாக இருக்கும். அவங்க பேசக்கூடிய பேச்சு சாதுரியமாக இருக்கும். அதேமாதிரி ஒளிவு மறைவு இல்லாத ஒரு செயலாக இருக்கும். ஒரு நேர்மையை விரும்பக்கூடியவங்க இவங்க. அதனால் ஒளிவு மறைவு இல்லாத செயல் இருக்கும். எதையும் சமாளிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய சூழ்நிலை, எவ்வளோ சிக்கல் இருந்தாலையும் அது முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களோட எண்ணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே காரியம் ஒரு விஷயம் எடுக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அதிகப்படியான எதிர்கால சிந்தனை இருக்கும். ஃப்யூச்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதிகமாக அவங்க குடும்பம் மேலே பாசம் இருக்கும். குடும்பத்து மேலே அதிக பாசம் இருக்கும். இப்போ இந்த ராசி விட லக்னம், அதாவது மேஷ லக்னம் பொறுத்து கற்கள் அணியிறது ரொம்ப சிறப்புங்க. அப்படி பார்க்கக்குள்ள இந்த மேஷ லக்னத்துக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய சிறப்பு கற்கள் என்ன அப்படின்னா பவளம். இவர்கள் பவளம் அணிஞ்சால் தன்னம்பிக்கை கூடும். அதே மாதிரி சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க.
அது ஆரம்பித்த தொழிலில் வெற்றியும் அடைவாங்க. இவ்வளோதான். இது வந்து ஒரு பொதுவான பலன். இது வந்து ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். பட் மேஷ ராசி இல்லை மேஷ லக்னமாக உடையவங்களுக்கு வந்து இது வந்து பொதுவான பலன். அதுவும் இல்லாமல் மேஷத்தில் வந்து 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்களை பொறுத்தும் வந்து குணம் வந்து மாறும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை இது 3ம் பொறுத்து குணங்கள் மாறும். அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.